ஸ்டாலின் அவர்கள் 41 பேர் உயர்ந்த விவகாரத்திலேயே ரொம்ப அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணார். விஜயை கைது செஞ்சுருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டார். ரொம்ப மென்மையாக கையாண்டார். எந்த ஒரு தலைவனும் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசினார். ஆனால் விஜய் அவர்கள் இப்படி எதுக்கெடுத்தாலும் அதிரடி கைது அதிரடி கைதுன்னு இப்படி நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. 2 பேருடைய இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இல்லை, ஒப்பிடவே முடியாது. ஸ்டாலினால ஒப்பிடவே முடியாது. அதுதான் விஜய்க்கு வந்துட்டு ஆத்திரமே. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, எந்த இடத்தையும் ஒரு ஸ்டாலினை தாண்ட முடியல. சாதனைகள்லையும் சரி. இப்போ முன்னாடி என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன பேசினார், இப்போ திருச்சியில் பேசும்போது என்ன சொல்லார், நான் ஸ்டாலினும் சொல்லலை, அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு மரியாதை உண்டுன்னு சொல்கிறாருல்ல, சொன்னாரா இல்லையா? அப்போ முன்னாடி என்ன ஆச்சு, அந்த பதவியில் எடுத்தால் தான் அந்த சேரில் உட்காரும்போது தான் தெரிஞ்சுது ஸ்டாலினா யாருன்றது. இவர் சொன்னார், அங்கிள் எங்கே இருக்கிறார் அப்பான்னாரு. அவர் என்ன சொன்னார் பதில், அங்கெல்லாம் தேடாதீங்க, மக்களுடைய இதயத்தில் தேடுங்கன்னு சொன்னார்ல. பதில் சொல்ல முடிஞ்சுது அவங்களால? ஏன்? அவர் சாதனைகளில் தான் நிற்கிறார். அவர் முதலமைச்சராக என்ன வரைக்கும். நீங்கள் எங்கே இருக்குது உங்களுக்கு சாதனை? நீங்கள் இன்ஸ்பெக்ஷனில் நிற்கிறீங்க, ஆய்வில் இருக்கீங்க. இடத்துல போய் பார்க்குறீங்க, தரையில் இருந்து பார்க்குறீங்க, கார் ஓட்டி பார்க்குறீங்க. இவரெல்லாம் ஒப்பிடவே முடியாதுங்க ஸ்டாலினோடலாம். இல்லை, என்னதான் இருந்தாலும் இவர் எடுக்கிறதெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கையாக தான் இருக்குது. இது சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லைன்ற நான் அரெஸ்ட் பண்ணணுன்றது எங்கே நெசசிட்டி?